கேக்குதா? அந்த மைக் எடு. அது வேணாமா? அது உனக்கு வேணாமா? இது வேணாம். அந்த மைக் ஆன் பண்ணி கொடுப்பா. அது ஆன் பண்ணி கொடுப்பா. ஆன் ஆச்சாமா? பிடிச்சுங்க. சேர கிட்ட யாவருக்கும் வணக்கம். கீழடி ஆராய்ச்சியின் முடிவை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் 10 வருடங்களுக்கு மேலாக 14, 15, 16 அகழ்வாராய்ச்சி செய்து அவர்களின் குழுவுடன் அதன் பிறகு வெளியிட்ட பிறகு இப்படிப்பட்ட பேரதிர்ச்சிகளை, அதாவது இந்திய குடிகளான இந்தியான்னு இப்போ இருக்கு, அதில் அங்கமாக இருக்கிற இந்த தமிழர்களின் தொன்மை நாகரிகம் வெளிப்பட்டுருச்சு. அவங்க 5000 ஆண்டுகளுக்கு முன்பு, பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்னதாக இந்த நாகரிகம் இருக்கிறது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்பாக என்று புளோரிடா அமெரிக்கா ஆய்வகத்திலிருந்து அந்த தொல்லிய பொருட்களின் முடிவை வெளியிட்ட பிறகு வெகுண்டெழுந்து இதை தடுப்பதிலேயே இந்த நடுவண் அரசு குறியாக இருக்கிறது. வேதனைக்குரியது. 1000 ஆண்டு காலமாக எங்கள் தொன்மையை, எங்கள் வரலாறை, எங்கள் முன்னேற்றத்தை, எங்கள் பங்களிப்பை தடுத்து வருவதை இனிமேலும் நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அதில் திருத்தம் செய்யுங்க, திருத்தம் செஞ்சு கொடுன்னு சொல்கிறாங்க. பல பேர் இதில் முன்னாடியே பேசிட்டாங்க, தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. அவங்களுக்கு திருத்தம் செஞ்சே பழக்கம். நீதிபதி தீர்ப்பை திருத்துவாங்க அவங்களுக்கு ஏற்ற வசதியாக. இது வெட்கக்கேடான செயல். அந்த 5 பேர் அந்த குழுவில் இவர் அளவுக்கு எந்த அகழ்வாராய்ச்சியும் செய்யாத ஒருத்தங்களை வச்சு இந்த மாதிரி கேட்டு திருத்தம் கொடு, இதை இதோட தொடர்பு படுத்து, இதிகாசங்கள், புராணங்கள், அந்த ஒரு விஷயங்கள் அகழ்வாராய்ச்சியில் இப்போ எனக்கும் தெரியாது. சாதாரண மக்களாக தான் இதை நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரைக்கு போயிருந்தேன். அவரை தூக்கி கடாச்சிட்டு இன்னொருத்தர் லைப்ரரியன் ரேஞ்சுக்கு இருந்தவரை வச்சு அவரை நடத்த வச்சாங்க. அப்போ நான் அங்கே நேரடியாக போனேன். மதுரை மன்சூர் யாமராஜன், என்னோட ரசிகர் மன்ற தலைவர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த பார்த்தேன். அப்போது இது வேண்டுமென்றே அவங்க ஆரம்பத்திலிருந்து தகராறு செஞ்சு இதை தடுக்கிறாங்க. இது பொது வெளியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலை அவங்க இதை வெளியிடாமல் நாங்கள் சந்திக்க விட மாட்டோம். இதுதான் எங்கள் முடிவு. தேர்தலுக்கு ஓட்டு கேட்க வரதையே விட மாட்டோம். அவங்க வெளியிடுறது அவங்க நோக்கமாக இல்லையே. அதாவது there's an old saying in English, elephant in the room. Do you remember? There's a phrase, elephant in the room. There's an idiom, elephant in the room. அதாவது இவ்வளோ பெரிய இவிஎம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு, அவ்வளோ பெரிய தகுடு தத்தம் பண்ணக்கூடிய ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா மகாராஷ்டிரா, பீகார், இப்போ வென்ற எல்லா இடங்கள்லையுமே அந்த மாதிரி தான். அவ்வளோ பெரிய ஒரு மோசடி பண்ணிக்கிட்டு, ஒரு பொய்யான ஒரு டுபாக்கூர், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது வெட்டு எல்லாராலையும் ஏமாற்றக்கூடிய ஒரு மெஷினை வச்சுக்கிட்டு அதனோட பரிசுத்த தன்மையை ஏது கேட்கக்கூடாது அப்படிங்கிறவன் இந்த அப்பட்டமான ஆராய்ச்சியை பாருங்க. நீ இதுக்கு அதை கொடு, நீ இதுக்கு இதை கொடு. நீட்டப்ப என்ன சொல்கிறான், எல்லாம்
ஓட்டு எழுத போகிறவங்கள மூக்குத்தியை பிடுங்கிட்டு பொட்டை எடுத்துட்டு வளையலை கழட்டிட்டு ராட்சசி கோலமாக மங்களகரமாக எக்ஸாம் எழுத போகிற குழந்தைகளை ஏன்னா விட்டு கொண்டு போயிடுவாங்கன்னு சந்தேகிக்கிற இந்த அரசு நீட்டில் என்ன பண்ணுது? அதே மாதிரி தான் இவங்க அறிக்கை மேலே அறிக்கை கொடு, அதை திருத்தி கொடு. இது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை எல்லா கட்சிகளும் கண்டிக்கும். வருகிற 28ஆம் தேதியா 7ஆம் தேதியா மோடி மதுரைக்கு வந்தால் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழின உணவாளர்களும் கருப்பு கொடி காட்டுவோம், ஏர்போர்ட்லேயே மடக்குவோம், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். ஊரெல்லாம் திருக்குறள் பேசிக்கிட்டு இங்கே வந்து அல்வா கொடுத்துட்டு தமிழை முதுகலை சவாரி செஞ்சு எங்களுடைய எதிர்காலத்தை எங்களுடைய காலடிக்கு கீழே இந்த கீழடின்னு இங்கே மூதாதையர்கள் கீழே வாழ்ந்த வாழ்க்கையை தெரியப்படுத்த தயங்குகிற ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்த நடுவண் அரசை ஒன்றிய அரசை நாங்கள் இனிமேலும் ஏமாற்ற விட மாட்டோம். 2026 தேர்தலில் நீங்கள் யாரோட போட்டிடுறீங்களா? இப்போ வந்து எந்த விஷயத்துக்காக வந்திருக்கிறோம் அதை கேளுங்க. தேர்தலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் அறிவிக்கு முன்னாடியே எல்லா மகளிருக்கும் 1.5 கோடி 1.25 கோடி மகளிருக்கு வந்து 10,000 ரூபா சொல்லி போட்டாங்க, பேங்க்ல போட்டாங்க, மறுபடியும் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிளான் ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, தோணுதா? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிளான் ஏதாவது அவங்க பண்ணுவாங்களா? ஒன்றிய அரசு பண்ணுவாங்களா? இந்த ஒன்றிய அரசுங்கிறது 12 வருஷமா ஒரு ஓட்டு மிஷின் மூலம் ஒரு மோசடி பண்ணி தான் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. தகுதியானவர்கள் கிடையாது. புரியுதுங்களா? காட்டு விலங்காண்டிகள் ஆட்சியை தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், குடியரசு ஏற்றுறாங்க, ஒரு கொடி ஏற்றப்படுது ஒரு ஊரில். அதில் நிர்வாண சாமியார்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு குழந்தைகள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஜனகண பாடப்படுது, கொடியேற்றுறாங்க. அந்த நிர்வாண சாமியார்கள் முன்னிலையில் இது நடக்குது. அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம். இதை நீங்கள் மதத்தோட சம்மந்தப்படுத்துவீங்களா? இதே ஒரு மனுஷர் வழிக்கானோ ஒரு பொழிலனோ எழிலனோ வேறு சட்டை இல்லாமல் கொடியேற்றினா கூட இது அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுவீங்களா மாட்டீங்களா? இது ஒரு விலங்காண்டிகளுக்கான ஆட்சி தானே. இதுதான் 50 வருஷம் முன்னாடியே பெருஞ்சித்திரனாரோட இதில் இதுக்கு பதில் இருக்குது பாருங்க. நீங்கள் கேட்டதுக்கு ஒரு அரசு இருக்க வேண்டும் நான் சொல்லலை. இந்த பெருஞ்சித்திரனார் அப்போவே அவரோட இதில் தென்மொழியில் சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது ஒன்று அல்லது பல மக்கள் பகர்வாளர்களால் ஆளப்பட வேண்டும். There must be thirdly be a government that is one or more persons who are the representatives of the people and rule according to the law of land. An anarchistic community is not a state. An anarchistic community is not a state. அதாவது காட்டு விலங்காண்டி கும்பலால் ஆட்சி செய்யப்படுவது நாடு என்று கருதப்பட மாட்டாது. இது ஒரு காட்டு விலங்காண்டி கும்பல் மதவெறியை தூண்டிவிட்டு நாட்டை நாசமாக்கி என் தமிழர் இனம் என் நாடு. இதை விடுங்க, குமரிக்கண்டம் பதுரிலியாரால் பிரிக்கப்பட்ட குமரிக்கண்டம் லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க. அங்கேயும் ஆய்வுகள் நடத்தணும். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ இதுக்கான இவங்களோட மோசடித்தனத்தை பார்த்துக்கிட்டு தான் நெல்லையில் புறநையில் அருங்காட்சியகம் அமைச்சு இங்கேருந்து எங்கேயும் அனுப்ப விடாமல் தமிழ்நாடு தொல்லியல் துறை மிக சீரும் சிறப்போடும் பாதுகாத்து வருது. அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். அதே வேளையில் இவங்க வெளியிடாட்டி தமிழ்நாடு அரசு தன்னிச்சையாக நடுவண் அரசு கொடுக்கணும்னு உட்காந்துருக்கிறது மயிலேனாலாம் இறகு போடாது. இது ஒரு அளவுக்கு தான் நாங்கள் பொறுக்க முடியும். மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற அறிஞர் அண்ணாவின் அந்த கோரிக்கை இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பவே அண்ணா சொன்னது தான். அது அந்த இதில் இருந்து இப்போ வந்து போகிற போக்கெல்லாம் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்துட்டு நாங்கள் தவிக்கிற மாதிரி இந்த நாடு குட்டிச்சுவராயிட்டு இருக்கு. எல்லா செல்வங்களும் எடுத்து நோண்டிட்டான். எல்லா செல்வங்களையும் கனிம வளங்களையும் இந்த பேப்பரில் இருக்கு. நேற்று சொல்லுங்க எப்படி பார்க்குறேன், அவங்க முன்னாடியே காட்டுறேன் பாருங்க. இது எப்படிப்பட்ட மோசடினா அரிய கனிம வழித்தட்டம் இந்திய
வழித்தடம் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது கீழே இது என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்நாட்டில் செங்கமலை, சேலத்துக்கு கீழே அங்கங்கே இருக்கிற மலைகள், கனிமங்கள், அற்புதமான பயங்கரமான வேதாந்தா அதானி இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்துருவான். இப்போ நாடு ஃபஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவான். சோமாலியா மாதிரி தோண்டி 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 எல்லாம் நாசமாக்கி போட்டு பிச்சை எடுக்க விட்டு போட்டு கோவணத்தையும் உருவிட்டு போயிடுவானுங்க. இவனுங்க பாரத மாதா கி ஜெய்ன்னு சொல்லுவானுங்க. காட்டு விலங்காண்டி கும்பல். நான் சொல்லிட்டு இருந்தது, இந்த தொன்மையை கீழடி ஆய்வறிக்கை உடனடியாக நடுவண் அரசு வெளியிட வேண்டும். உடனடியாக வெளியிடணும், உடனடியாக வெளியிடணும். இதில் ஒரு நாள் கூட தாமதிக்க கூடாது. அறிக்கையை தாக்கல் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. நீ இதை திருத்தம் கொடு, அதை பண்ணு, இதோட சம்பந்தப்படுத்துன்னு ஒரு வார்த்தையை சொன்னால் ரொம்ப கேவலமாக இருக்கும். அது போன்ற நடவடிக்கை செய்யுது. அதற்கு அடுத்து இந்த பகரலியாறு, குமரிக்கண்டம் அங்கே ஆய்வு நடத்தப்படணும். நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சு அது இதுவரைக்கும் ஏன் செய்யலைன்னு தெரியல. உள்ள நகரங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் நகரங்கள் புதஞ்சு கிடக்கு. நம்ம கட்டிடங்கள் 5000 6000 அதுக்கு முன்னாடி வருஷங்கள் வாழ்ந்தது. மிகப்பெரிய ஒரு ஆழி பேரலையிலையோ இதனோட இதில் ஒரிசா பாலு பாவம் இறந்துட்டார். கடலியல் ஆய்வாளர் தான் உயிரை கடைசி நாள் வரைக்கும் அதுக்காக அர்ப்பணித்தார். அவர் கண்டுபிடிச்சி எல்லாம் சுமேரியா கண்டம், அந்த பக்கத்தில் இந்தோனேசியா, மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள பல பல குட்டி தீவுகள், எங்கள் மூதாதையர்கள், நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் அப்படியே கிடக்குது மூழ்கி. நாங்கள் அது மேலே நின்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நாங்கள் அவமானப்படுத்தப்படுறோம். அதை இந்திய அரசு எங்கெங்கேயோ இது விடுது, எங்கெங்கேயோ ராக்கெட்டு விடுது. செவ்வாய் கிரகத்துக்கு போகிறேங்கிறான். ஒரு வெங்காயமணி பண்ண வேணாம். நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்டா இங்கே ஆய்வறிக்கை நடத்து, கீழே போய் ஷூட்டிங் நடத்தலாம், 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்தலாம். அந்த அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. நீ கப்பலில் கீழே போயிட்டு கல்யாணம் நடத்துகிறாங்க, எங்கெங்கேயோ போய் ஆதாயத்தில் பண்ணுறாங்க. கீழே அந்த படங்கள்லாம் பார்த்தா அந்த டைவர்ஸ், அந்த கடலில் போய் உள்ள முத்து குளிச்சுட்டு வருவாங்களே, அந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கும். இங்கே டெவலப் பண்ணலாம். ஏண்டா அதில் முழுக்க தமிழர் நாகரிகம் புதஞ்சிருக்கு அப்படின்னு ஒரே காரணத்துக்காக கவனம் இல்லாமல் இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு இதை வேண்டுகோளாக வைக்கிறோம். உடனடியாக தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு இந்திய அரசு 10,000 கோடிக்கு மேலே கொடுக்கணும். எங்கெங்கேயோ தூக்கி கொடுக்குறானே, இதெல்லாம் ஒரு பணமே இல்லையே. அவன் அதானிக்கு தூக்கி எல்லாத்தையும் காலடியில் கொட்டுறானே. அங்கே அகழ்வாராய்ச்சி தோன்றான். நார்த் இந்தியாவில் 6-7 இடங்களில் தோண்டப்படுது, பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் கேட்குற எந்த ஆதாயமும் மத சம்பந்தமான ஒரு மசரும் ஒரு சருகும் கிடைக்கல. இங்கே கிடைக்கிதே, அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலும் பொறுக்க முடியாது. கீழடி ஆய்வை தொடர்ந்து இதில் 0.3% தான். நாங்கள் தெரிந்த அளவு 0.34 விழுக்காடு தான் இப்போ வெளிவந்திருக்கு. இன்னும் ஆய்வு செய்யணும். எல்லாம் ரியல் எஸ்டேட்காரங்க. இவ்வளவு ஏன் ஒரு பல்லாவரம் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஊர், அந்த ஊரில் தான் உலகின் முதல் ஒரு அது என்ன தொழில் நகரம்னு முதல் ஒரு தொழில் நகரமாக, அது உலகத்தின் சரித்திரத்தில் முதல் தொழில் நகரமாக சரித்திரத்தில் இங்கிலீஷ்காரன் எழுதி வச்சுருக்கான். இப்போ எல்லாம் அந்த ரியல் எஸ்டேட்காரங்க, இந்த ஆர்மி இதெல்லாம் ஆக்குபை பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன பொருள், கல் அதாவது ஸ்டோன் ஏஜ்னு சொல்கிற இதில் இந்த கோடாலி இருக்குது பாருங்கள். 5000-10,000 வருஷங்களுக்கு முன்னாடி சரித்திரம் வெளிநாட்டுக்காரன் எழுதி வச்சுருக்கான். ஆண்டுட்டு போனவன் அழகாக கோடாலி கல்லுலேயே செஞ்சு அதுக்கு காப்பு பண்ணி, அதான் அந்த ஸ்டோன் ஏஜ் ஹிஸ்டாரிக்கில். அது இன்னமும் அங்கே அதுக்கான தொழில் எச்சங்கள் இருக்கின்றன. அதை வச்சு அங்கே ஒரு சிறிய மியூசியம் அமைக்கணும். உலகின் முதல் தொழில் நகரமே இந்த பல்லாவரி நம்ம கண்ணுக்கு எட்டி தூரத்தில் கண்டுக்காமல் இருக்கும். அது மாதிரி இந்த குமரிக்கண்டம், இந்த லெமோரியா கண்டம்னு சொல்லப்படுறதில் உடனடியாக இந்திய அரசு உடனடியாக அங்கே ஆய்வகங்களை அனுப்பிச்சு அந்த எல்லா கிரெடிட்டும் தமிழ்நாட்டுக்கு வரணும். தமிழ்நாட்டை சார்ந்ததாக அது இருக்கணும். எடுத்து நீங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு போக விட மாட்டோம். இங்கே ஏகப்பட்ட லட்சம் கோடிகள் எவ்வளோ வருமானம் வரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புதைந்து கிடக்குது. அரண்மனைகள், கட்டிடங்கள். பாண்டிச்சேரியிலேருந்து 20 கிலோமீட்டரில் 22 கிலோமீட்டர் 8 மீட்டர் உயர 7 மீட்டர் உயர சுவர்கள். அதில் தூண்கள் இருக்குது. அதாவது லைட் ஹவுஸ் இந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்கான் பாருங்க. அந்த தூண்களுக்கு இடையில சீனா பெருஞ்சுவரை விட பெரிய சுவர். ஒட்டகம் நடந்து போயிருக்கு, ரெக்கார்டுகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு. நடந்து போய் அதில் சந்தன குச்சிகள், சந்தன கட்டைகளை தான் அந்த லைட் ஹவுஸில் எரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏண்டா அது மணக்கும், ஊர் நகரம் எல்லாம் அது மணக்குது. அப்படி பாதுகாத்து அப்படி ஓகொண்டு வாழ்ந்த சரித்திரம் காலடியில் புதஞ்சு கிடக்கு. அதெல்லாம் நீ மீட்க மாட்ட.
அங்கே போய் நீ மத ரீதியாகவே பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஈனத்தனமான வேலையை செய்து முன்னேற விடாமல் பண்ணிட்டு இருக்கான். சார், இறுதியா ஒரு கேள்வி. நீங்க நடிகரும் அரசியல்வாதியுமா இருக்கிறதுனால இந்த கேள்வி. ஒரு நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்துல கமல்ஹாசன் வந்து ஹிந்திக்கும் தமிழுக்கும் வேறுபாடு. நீங்கள் பேசுறது ரெக்கார்டாக மைக் இருக்கா? ஆமா. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கேளுங்க கமலஹாசன் சத்தமாக கமல்ஹாசன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி பேசினாங்க. ஆமாம் கேட்டேன். நீங்க வந்து ஒரு நடிகராவும் ஒரு அரசியல்வாதியாவும் அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப தெளிவாக நல்லா தான் பேசியிருக்கார். அற்புதமான பேச்சு. நான் கமலின் பேச்சை ஆராதிக்கிறேன். அது வந்து பெரியார் பேசுனதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அவங்க பேச்சலையே எனக்கு தெரியும் அது பெரியார் பேசுனது தான். என்ன அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே பெரியார் 1938 குடியரசு இதழ் அவர் நடத்துகிற தாளிகையில் தனித்தமிழ்நாடு வேண்டும்னு கேட்ட மனுஷன். காட்டு மிராண்டி பாஷை தமிழ் கற்றுக்கிட்டா பிச்சை தான் எடுக்கணும். ஆமாம் சொன்னார். அவரோட பேச்சு அப்படி. காட்டு மிராண்டி பாஷைன்னு பெரியார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்போ கல்வெட்டுக்கல்ல இருக்குதா இல்லையா? இந்த கீழடி ஆராய்ச்சியில் கீரல் எழுத்துக்கள்ல இருக்கா இல்லையா? மதுரை அம்மா இந்த மாதிரி எழுத்துக்கள் எடுக்கிறாங்க, படிக்கிறோம். அதைத்தான் இவன் கொண்டு வர மாட்டேங்கிறான். ஐயையோ இது இவன் தமிழன் தான் மூத்தவன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அதனால அவர் பெரியார் அந்தந்த அரசியல் சூழ்நிலையில் பலர் பேசுவாங்க. இப்போ நம்ம குழந்தைகளை பார்த்து நம்ம வீட்டில் திட்டுவோம், சனியனை தரித்திரம் முடிச்சவனே, இதோ இவர் மன்சூர் அலிகான் இந்த தேதியில் தன் மகனை சனியன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மாதிரி இருக்குது நீங்க கேட்கறது. அவர் அப்படித்தான் பேசுவார். அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக தமிழின் தோன்மையை தெரிஞ்சதானே, எல்லாம் தெரிஞ்சதானே அவர் தனித்தமிழ்நாடு வேணும்னு சொன்னாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கமல் ஸ்பீச் இஸ் மார்வலஸ். ஜந்தர் பந்தர்லேயே நடத்த விட மாட்டேங்கிறாங்க. காசு யாரு தருவா? இங்க இருந்து 1000 பேர் கூட்டு போனோம். ஃபிளைட் அவனுக்கு என்ன தனியாக சார்ட்டர்ட் ஃபிளைட் வச்சிருக்காங்க. இங்கே வந்து நடத்துறதுக்கே எக்மோர்லேருந்து ஒரு வியாபாரத்தை விட்டுட்டு வர்றாரு. இவர் ஐயா எழுத்து பணியை விட்டுட்டு வர்றாரு. இந்த வயசுல எனக்கு தெரிஞ்சு 49 வருஷமா எனக்கு தெரிஞ்சு ராவணன் அப்போ தூய தமிழில் பேர் வைக்கணும்னு பெருஞ்சித்திரனார் ஐயா கூட போராடினேன். அப்பவும் ஐயா வந்திருந்தாங்க. அது ஜந்தர் மந்தரில் போராடினதுனால ஏதாவது பண்ண போறானா? ஒரு ஜந்தர் மந்தரும் நடக்காது. பந்தர் வேலை தான் நடக்கும். बंदर का ये गवर्नमेंट है, बंदर का गवर्नमेंट है, ये बंदर ही खाएगा ना किसी को खाने देगा. இல்லாட்டி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத ஒரு எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க திராணி இல்லாத ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த அம்மா போய் ஏழைகளுக்கு ஒன்றும் இல்லை. அது ஏப்பா திருட்டு மூலம் ஓட்டில் ஆட்சிக்கு வந்தவங்க அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நன்றி நன்றி நன்றி. தமிழக அரசுக்கு தாழ்மையான வேண்டுகோள், உடனடியாக இந்த கீழடி ஆய்வை குறிப்பிட்ட நேரத்திற்குள் இவர்கள் சமர்ப்பிக்காவிட்டால் தமிழ்நாடு அரசே அதை இந்திய அரசின் சார்பாக இவங்களே அதை அறிக்கை வெளியிடணும். உலக அரங்குக்கு இதை கொண்டு வரணும். மேலும் குமரி கண்டம் லெமரியா கண்டம்னு சொல்லப்படுற அதில் தீவிரமான ஆராய்ச்சிகளை பல நூற்றுக்கணக்கான பேர்களை வச்சு நீர்மூழ்கி கப்பல்கள், ஸ்கை டைவர்ஸ், சி டைவர்ஸ் இவர்களெல்லாம் வச்சு இந்த அதே நேரத்தில் நான் மாணவர்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் ஆர்காலஜி படிங்க, தொல்லியல் படிங்க. நீங்கள் எல்லாம் படித்து எல்லாம் டாக்டர் இதுன்னு போகாமல் நம்மளோட மூதாதையர்களின் சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் உங்கள் அர்ப்பணிப்பை உங்கள் படிப்பை இதை நோக்கி செலுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன்.